ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராவுக்கும் பயங்கரமாக ஒரு ஹோஸ்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கோடிட்டு காட்டியிருந்தோம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களும் இன்னும் கண்டெண்டர்ஸில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ 10% சான்சஸ் வந்து நயன்தாராவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியில் விஜய் சேதுபதி அவர்களா நயன்தாராவா அப்படின்ற கடைசி கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ போய்கொண்டு இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து வெளியே வந்தாலும் ஆனாலும் கொஞ்சம் ஒரு கேப்பில் வந்து நயன்தாரா அவர்கள் நானும் நடுவில் கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நடுவில் நயன்தாரா வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்க வந்து தலையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வந்து வெளியே இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதை வந்து போஸ்ட் பண்ணி நயன்தாரா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி யார் வரப்போகிறா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன, அப்புறம் நீங்கள் யார் ஹோஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு. ஸோ அதற்கான கிளாரிட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் யார் யாரில் பேர்லாம் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு, நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து கமல் சார் இல்லாத ஒரு விஷயம் என்னவா இருக்க போகுது, இந்த பிக் பாஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸு போன வட்டம் வந்த மாதிரி இந்த வட்டமும் அதே மாதிரி திருப்பி பழைய வஞ்சாங்கத்தையே பாட போகிறீங்களா, அந்த ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க, மாடலு மிக்சரு அப்புறம் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. இந்த வட்டம் ஏதாவது ஒரு பூதாகாரம் பண்ணுற மாதிரி, ஏன்னா வீடும் 2 கிடையாது ஒரு வீடு அப்படிங்கிறப்ப போட்டு ஒட்டச்சி அடிக்கிற மாதிரி கொய்யால ஒரு வனிதாவோ இல்லை வந்து எவனாவது ஒருத்தன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேயரை உள்ளே இறக்கி விட்டு இனிஷியலான ஒரு டிஆர்பியை வந்து அடித்து தூள் கலப்ப முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த டேக்லைனில் என்ன சீசனில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 5வது சீசனில் என்ன நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கமல் சார் பேசியிருப்பார். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதே வந்து ஹோஸ்ட் வந்து நயன்தாரா அவர்கள் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு செய்தி 10 என்ன சொல்கிறது ஒரு 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜுங்க. சரியா? அவர் வந்து இப்போ வந்து பேன் இண்டியன் ஸ்டாராக மாறிட்டார். நயன்தாராவுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஜவான் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஓடிச்சு, மற்றபடி ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபார்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணார், வெப் சீரிஸ். ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு கபூரா பேர் கரெக்டாக தெரில, ஷாஹித் கபூர் நினைக்கிறேன், அவர் கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அடுத்து மெரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரினா கைஃப் கூட ஜோடியாக ஒரு படம் நடிச்சிருக்கார். ஷாருக் கானுக்கு வில்லனாக ஜவான் படத்தில் நடிச்சிருக்கார். ஸோ அவருடைய ப்ராடாக நார்த் இந்தியாவில் அவருடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் விஜய் சேதுபதிக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா மகாராஜா படம் கேரளாலையும் நல்ல கலெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு தெலுங்குலேயும் வந்து கொஞ்சம் அவருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக என்னுடைய சாய்ஸ் நயன்தாரா விஜய் சேதுபதியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஏன்னா நயன்தாரா அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான். எப்படி பேசுவாங்க, எப்படி அவங்க அணுகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லோக்கலாக ஒரு கேரக்டராக அவங்க வந்து பண்ணதும் இல்லை. விஜய் சேதுபதி அப்படிங்கிறப்ப மக்களுடைய மனதை கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்வார். யாரையாவது ரொம்ப ஆபத்தில் இருந்தால் கூட அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணி லைட்டாக அப்படியே சொல்லுவார். இன்னொரு வட்டம் ஏதாவது வந்து கோபமாக பேசணும் அப்படின்னா வில்லன் விக்ரம் படத்தில் நடித்த மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டு ஒரு கண்ணாடியை வந்து பேத்து விட்டு ஏதாவது வந்து பண்ணி டிஃப்ரென்ஸாக மேட்ச் பண்ணிடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா கமல் சாருக்கு அடுத்து யார் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அரவிந்த் சாமி சொல்கிறாங்க, இப்போ பற்றி சொல்லுங்கன்ட்டு. அரவிந்த் சாமி நல்ல ஹோஸ்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அவர் வந்து நேச்சுரலாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் கஷ்டம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்து மாதவன் அவர்கள், அவர் வந்து கோவம் அப்படிங்கிறது வந்து என்னதான் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரூல் அவுட்டு தான். சரத்குமாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் ஷட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமல் சாருக்கு அடுத்து ரஜினி சார் தான் அந்த ஆளுமை. அவரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். நான் கண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வாயை ஒதுக்கிட்டு பேசினார்னு வைங்களேன், வேறு லெவலில் போகும். அது மட்டும் இல்லை ஃபன்னும் பண்ணுவாப்பில் நல்லா, ப்ளஸ் வந்து நல்லா மிரட்டவும் செய்வாப்பில். அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் வருவாரா அப்படிங்கிறது, ஏன்னா ஏற்கனவே கமல் சாருக்கே வயசாகி போச்சு, இன்னும் ரஜினிகாந்த் அதோட ஒரு 4-3 வயசு மூத்தவர் அப்படின்றதுனால அது வாய்ப்பு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்
8 தமிழுக்கான ஹோஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ரஜினி சார் தான் சொல்வேன். அதுக்கு எடுத்து கமல் சார் கிடையாது, ரஜினி சார் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேறு யார் வந்தாலும் இதை ஒரு ஹோல்டு பண்ணி ஒரு பயத்தோட யாரும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரேகா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சத்யராஜ் அவர்கள் கூட வந்து வெப் சீரிஸ் பண்ணாங்க. சத்யராஜ் சொல்லியிருந்தார், நான் கமல் சாரோடைய ஷூஸில் நான் போக மாட்டேன், என்ன போட்டு அடிக்கிறதுக்கா, போங்கடா நீங்கள் பண்ண மாட்டீங்கன்ட்டு. அதே தான் ரேகா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு புதுசாக ஒருத்தன் வரான்ல, அவனையும் வந்து கலாய்ப்பாங்க போட்டு, என்னடா நீ கமல் சார் மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. கமல் சார் இருக்க வரைக்கும் அவரையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எதுவும் வராது, ஏன்னா இது ஒரு கிரிஞ்சி ஷோ, இது வந்து போகிறதே வேஸ்ட். நான் ஏதோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஏன்னா ஒரு ரேகா அப்படின்றது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி குக் வித் கோமாலியும் பிக் பாஸ் எனக்கு கொடுத்துச்சு. மற்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரில. எல்லாரும் வந்து அதை இது என்னப்பா இது இப்படி இருக்கு ஷோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா வந்து போட்டு விட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சும்மா நறுக்குன்னு சொல்லிட்டாங்களப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம மணி மாஸ்டர் இருக்கார்ல பிக் பாஸில், அவர்கிட்ட வந்து கமல் சார் சொன்ன அட்வைஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. ஏன்னா நல்ல வேலை நான் பிக் பாஸ் டைமில் வந்து அவர் இருக்கும்போது வந்துட்டேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால் ஸ்பான்சர்ஸ் முதல் வந்து பேக் அடிக்கிறாங்க, இல்லை கண்டஸ்டன்ஸே பேக் அடிக்கிறாங்க நிறைய பேர். ஐயோ கமல் சார்லாம் நான் இதுக்கிட்ட வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி. நீ யாரா மேன், நீ யாரா என்ன கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க எந்த ஒரு பெரிய ஒரு தொகுப்பாளர் வந்தாலும், கமல் சாரை தவிர அப்படிங்கிறப்ப. ஏன்னா வனிதா ஒரு இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, அதாவது கமலஹாசன் அப்படின்ற மூஞ்சிக்காக தான் நான் வந்து பொறுமையாக இருக்கேன், இல்லாட்டி மோகனை புலந்துடும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வரப்போகிற ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னாலும் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரீமாக. ஸோ மணிச்சந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கமல் சார் அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தார், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் பேன் இண்டியன் கொரியோகிராஃபராக ஆகணும்னு சொன்னேன். உடனே பிரபுதேவாவை தூக்கிடுங்க, அந்த அளவுக்கு வெயிம் வைக்கணும், ஸோ பிரபுதேவாவை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நபர் வந்து நம்மளுக்கு அக்கறை எடுத்து எதிர் அழுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க அப்படின்ற தகவலில் டிடிஎஃப் வாசன், ஜோயா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த 2 பேர் உள்ளே வந்தால் சும்மா யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி கலக்குன்னு கலக்குவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து அஸ்வின், குக் வித் கோமாளி, அவர் படம் இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அவர் இப்போ பேர் அடிபடுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு போட்டியாக ஒருத்தவங்க வந்து வருவாங்கல்ல குக் வித் கோமாளியில், கொஞ்சம் அவன் வந்து கம்முன்னு இருக்கப்ப கொஞ்சம் அப்படி சுண்டி விட்டுட்டே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சிவாங்கி அவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஃபரீனா, அருண். ஸோ இந்த 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இவங்க 2 பேர் அட்லீஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வருது. அப்புறம் ராமர், அமலா சாஜி, கார்த்திக் குமார் அவர்கள், அப்புறம் வந்து பால் டப்பா நம்ம காற்று மேலே காற்று கீழே அவர், அதுக்கப்புறம் அதித்தி பாலன் அப்படின்ற பேர் வருது. என்னென்னா அருவி படத்தில் நடித்தாங்களா அவங்க. ஸோ அவங்க உள்ளே வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பிரேம்ஜி அமரன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவரும் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அபிராமி விருமாண்டி படத்தில் நடித்தாங்களா கமல் சாருக்கு ஜோடியாக அவங்க. சோனியா அகர்வால். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட் ஆகிருக்க ஒரு பேர் ஜெகன். ஸோ ஜெகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் 2ல் ஒரு கேரக்டர் வந்தார்ல ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு, நண்டு அந்த ஷோ, அவர். அப்புறம் மாகாபா மற்றும் சீதர் மாஸ்டர். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இம்முறை எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பெரிய செலிப்ரிட்டி அப்படின்றத தாண்டி யாரும் வரமாட்டாங்க கமல் சார் இல்லை அப்படிங்கிறப்ப, எல்லாரும் வந்து கமல் சார் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி இல்லாமல் நம்ம காமனாக எடுத்துருவோம். மெயினாக ஒரு நிறைய காமனர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், செலிபிரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்பான்சர்ஸ் வந்து நோ சொல்லிட்டு இருக்காங்க. சேலரிக்கும் வந்து ஒத்து வர மாட்டுறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொஞ்சம் தான் சேலரிங்கிறப்ப ஸ்பான்சர்ஸும் லிமிட்டட் ஆகிறாங்க. அப்படிங்கிறதுனால எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப, சரி நம்ம இருக்கிறத வச்சே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான். அதனால் அந்த ஷோ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஸோ அது வந்து நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் தாண்டி ஸ்பான்சர்ஸ்லேருந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து இந்த வட்டம் வந்து எல்லாமே புதுமையாக இருக்கும் மோஸ்ட்லேருந்து அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.